என் விழியனோரம் இருந்தும் இருந்தும் பயனன்னா என் விழியனோரம் இருந்தும் இருந்தும் பயனன்னா தூரம் செல்லும் என்னை நீ அழைக்க போகும் வழியில் நின்று ஏன் தடுக்க விதியை வெல்ல விடியலை சொல்ல இந்த நிலை இன்றி மாறுமோ மெல்ல எப்படி? How did this happen? 2 வருஷத்தில் 5 ட்ரக் லோடு வந்து இறங்கியிருக்கு. இன்னும் நம்மளால் அவங்கள பிடிக்க முடியல. மேசிவ் சர்வேலன்ஸ், இன்டர்போல் டேட்டா, எவ்வளோ பிளானிங், எவ்வளோ செக்யூரிட்டி, இத்தனை போலீஸ் ஆஃபீஸர்ஸ். How did this happen again? 1.4 tons ecstasy கை மாறி இருக்கு. $91 million worth of street value right under our noses. ப்ரெஸ் மீட்டில் கேட்காம கேட்குறாங்க. டிபார்ட்மெண்ட் என்ன தூங்கிட்டு இருக்கான்னு. I'm sorry, sir, it will not happen again. You're right. It won't. Because you're off the case. உங்களை டெஸ்ட் டியூட்டி மாற்ற சொல்லி கேட்டிருக்கேன். Fellas, Ram will be taking over your case. அவர் தான் அவங்க நியூ இன்சார்ஜ். ராம், நேற்று நம்ம பேசின மாதிரி in effect of tomorrow, in the case, in the task force, ungaldu. I don't want any more screw-ups. As of yesterday, there's 5 new overdose cases that have been recorded with one date. அப்படின்னா இந்த மாதம் மட்டும் 24 பேர் ஓவர்டோஸ் பண்ணியிருக்காங்க. 6 பேர் இறந்துருக்காங்க. செத்த 6 பேருமே அண்டர் 25, சின்ன பசங்க. இதனால தான் இந்த கேஸ் இஷ்யூ ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது. பத்தாதுன்னு லாட் ஆஃப் மீடியா டென்ஷன், பப்ளிக் இந்த ப்ரெஷர் வேறு. ஆனால் டிபார்ட்மெண்ட் கன்சர்ன் வேறு. ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் காலேஜ் டாம்ஸ்லேயும் கிளப்ஸ்லேயும் யூஸ் பண்ணுற பார்ட்டி ட்ரக்ஸாக தான் எக்ஸ்டசி ஆரம்பிச்சிச்சு. இப்போ எஸ்பெஷலி ரீசென்ட்லி கைமாறி இருக்கிற ட்ரக்ஸோட வேல்யூ பார்க்கும்போது we suspect there's more. இங்கே illicit drug trafficking ட்ரக்ஸ் மட்டும் ப்ராப்ளம் கிடையாது. ஆர்கனைஸ்ட் க்ரைம், இன்டர்நேஷ்னல் க்ரைம் ரிங், கரப்ஷன், ப்ராஸ்டியூஷன் எல்லாமே சேர்ந்து வளர வாய்ப்பு இருக்குது. இன்டர்போல்லேருந்து we have received information that another drug load might be trafficked here in a month, estimated to be 2 tons. இங்கேருந்து மற்ற நாடுகளுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்கன்னு இன்டெலிஜென்ஸ் சொல்லுது. இந்த கன்சைன்மெண்ட்டையாவது நம்ம கண்டிப்பாக தடுத்தாகணும். இல்லைனா drugs will be the least of our problems. I'll send the case file to each of you. அடுத்த மீட்டிங்குள்ள I expect all of you to be well versed in it. As Sir had mentioned, we have been completely ineffective in this case and I expect all of us to be up to the mark. Hope you guys got the seriousness of this case. முக்கிய செய்திகள். நேற்று மதியம் மற்றொரு இளம்பெண் போதைப் பொருள் புழக்கத்தினால் மரணம். அவருக்கு 19 வயது. கப்பல் வாயிலாக வந்த போதைப் பொருள் பரிமாற்றலை அதிகாரிகள் தடுக்க முயன்றனர். மீண்டும் தோல்வி.
$91 மில்லியன் மதிப்புள்ள போதைப்பொருள் கைமாற்றம். மத்திய போதைப்பொருள் பிரிவு தலைமைத்துவ அதிகாரியின் பேட்டி. அடியே, நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு எங்கேயோ பார்த்துக்கிட்டு இருக்க. அன்சமி தாரா. ஐயோ, ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு நான் படுற அவஸ்தை இருக்கேன். ஒன்றை பத்ததுக்கு பதிலாக 4 எரும மாட்டை பத்திருக்கலாம். அம்மா, இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? நீங்க பாட்டுக்கு புது புது பையன்களோட போட்டோஸ் எல்லாம் அனுப்பி இது ஓகேயா அது ஓகேயான்னு கேட்குறீங்க. சரியான பையனை மீட் பண்ணா நானே சொல்லுறேன், முன்ன பின்ன தெரியாதவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படி நான் சேர்ந்து வாழ்றது? ஏன் நான் பண்ணல? உங்க அப்பாவை? அம்மா, இல்ல நான் தெரியாம தான் கேட்குறேன். வாழ்க்கையில முன்னேறவே கூடாதுன்னு முடிவெடுத்துட்டியா நீ? டாக்டருக்கு படின்னு படிச்சு படிச்சு சொன்னேன். ஒன்றுத்துக்குமே லைக் இல்லாத அந்த சோசியாலஜி எடுத்து படித்தேன். அதோட விட்டுருக்கலாம். படிச்சே தீருவேன்னு ஒத்த கால நின்று அந்த PhD எடுத்து படிச்சுட்டு இருக்கேன். சரி, அதில் ஏதாவது காசு பணம் பார்க்கலான்னு பார்த்தா நீ படிக்கிற அதே யூனிவர்சிட்டியில் சில்லற காசுக்கு அங்கே ரிசர்ச்ங்கிற பேரில் வேலை பண்ணிட்டு இருக்கேன். உன் பிளான் தான் என்ன தாரா? 27 வயசாகுது. ஓ வயசுலலாம் நான். உங்க டைம் வேற, என் டைம் வேற. ஏய் ஸ்வாதிய பாரு, நீயும் அவளோ ஒரே டைம் தானே? அம்மா, ஸ்வாதியோட என்னை கம்பேர் பண்ணாதீங்க. ஏண்டி சொல்ல மாட்டேன்? வாழ்க்கையில் நல்லா பண்ணுறவங்கள ஃபாலோ பண்ணியிருந்தா நீ தான் எப்பயும் உருப்புட்டிருப்பிய. ஸ்வாதிய பாரு, பயோ மெடிசன் முடிச்சுட்டு நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கா. நல்ல ஒரு காடு இருக்கு, தனி ஒரு வீடு இருக்கு, சேவிங்ஸ்லாம் வச்சிருக்கா. ஷீ மேக்ஸ் குட் டிசிஷன்ஸ். அவ கல்யாணம் பண்ணலன்னு சொன்னா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அந்த சாமர்த்தியம் உங்ககிட்ட அறவே இல்லடி. இப்போ நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? இங்க பாரு, உனக்கு கொடுத்த ஃப்ரீடம் முடிஞ்சு போச்சு. இனிமே ஓ ஆட்டத்துக்குலாம் என்னால் ஆட முடியாது. ஓகே? உனக்கு நல்ல ஒரு மாப்பிள்ளையை பார்த்து வச்சிருக்கேன், நம்பர் தரேன். தெரியலனா இனிமே பேசி தெரிஞ்சுக்கோ, அவ்வளவுதான். அம்மா, I don't want to get married. ஏய், வாயை மூடிட்டு ஃபோனை வை. Sir, please. என்னால் முடியும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. I can solve this case. புது ஆஃபீஸர், ரேங்க்ஸ் ஏறி இருக்கீங்க, கேப்பபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு தான் உங்கள்கிட்ட இந்த கேஸை கொடுத்தேன். சீனியர் ஆஃபீஸர் பேச்சை கேட்காம உங்களை இந்த கேஸில் இன்சார்ஜாக போட்டேன். I took the risk and I did not see the results. Sir, please. த்ரூவ், பெரிய கேஸை ஹேண்டில் பண்ணுற பக்குவமும் அனுபவமும் உங்கள்கிட்ட இல்லை. கிடைச்சதுலேயே அப்சஸ்டாக இருக்கிறீங்க, ஏதோ இந்த கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி. The next case is worth millions of dollars. இதுக்கு மேலே என்னால் ரிஸ்க் எடுக்க முடியாது. I hope you understand. சுக்கேடா, நாங்கள் யாருமே இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கல. உன்னால் முடிஞ்சதுன்னு உன்னால் பண்ண முடியும். Sometimes we do our best, but our best is not good enough. ஃபைலில் வேணா ஓம் பேர் இருக்கு. But watch me close this case. Dhruv, Vena, you better stay out of this case. அப்பப்பப்பா, உங்கள் அம்மா தொல்லை தாங்க முடியல. 3 நாளில் 10 தடவை ஃபோன் பண்ணிட்டாங்க. அப்படி என்னதான் அவங்க பிரச்சனை? கல்யாணம் பண்ணாததெல்லாம் ஒரு ப்ராப்ளமா? லுக் அட் மீ, ஐ எம் லிவிங் மை பெஸ்ட் லைஃப். யாருக்கும் பதில் சொல்ல வேண்டியதில்லை. அதை விட்டுட்டு ஐ எம் ஸோ வரிட் அபவுட் தாரா. இந்த உலகத்தை பற்றி அவளுக்கு சரியா தெரிய மாட்டேங்குது. ஷீ ஸோ நைவ். என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறா. நல்ல வீடு இல்லை, வேலை இல்லை, கல்யாணம்.
What? Are you mad or something? I was just joking. I want you out of my house. நீங்க இருந்தா எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும். கிளம்பு. நான் அப்படி சொல்ல வரல. What do you want? எனக்கு அவங்க பண்றது கூட பெருசா தெரியல. My mom has always been difficult. நீ பண்ற பத்தியா? This show for everyone. அதான் என்னால தாங்க முடியல. Nobody knows you don't have a degree, right? That you got thrown out of school. மூச்சுக்கு 300 வாட்டி சொல்றாங்க ஸ்வாதி மாதிரி இருன்னு. I don't understand. நீ படிச்சியா படிக்கலையா எங்க வேலை செய்யற யாரு கூட சுத்துறன்னு எங்க யாருக்குமே தெரியாது. But somehow everybody thinks you're perfect. எப்படி? Teach me. My mom thinks I'm useless. கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொன்னதுக்கு என்ன கிரிமினல் மாதிரி பார்க்கறாங்க. என்னாச்சு? What's stressing you out? Everyone, everything. I miss my dad. I know. I miss him too. அவரு எப்படி இருந்தாருன்னு ஞாபகம் இருக்கா? So happy and free. அவருக்கு பிடிச்சதை செஞ்சுக்கிட்டு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு அவர் உண்டு அவர் வேலை உண்டுன்னு இருந்தாரு. அம்மா இல்லைன்னா he would have been so much happier. எனக்கும் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வேணும். Minus Amma, of course. You can have my Amma. ஏன் நான் நிம்மதியா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? No, but seriously, tell me. நான் தான் தப்பு பண்றேனா? Am I the failure? Is there something wrong with me? Tara, we live in a selfish world. இங்க எல்லாரும் அவங்க சந்தோஷத்தை தான் பார்த்துக்குவாங்க. எனக்கு இது பழகிருச்சு. நீ இன்னும் கத்துக்கிட்டு இருக்க. கம். ஒன்றை முதல்ல பார்த்துக்கோ, மற்றவங்களாம் அதுக்கப்புறம். பிடிக்கலனா சொல்லிடு. உங்க அம்மா கேட்கலனா tell the boy straight. Call him and tell him how you feel. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? இதுக்கு போய் ஸ்ட்ரெஸ் ஆகி கண்ணை கசக்கிக்கிட்டு. மார்க்கெட்டிங் கன்சல்டன்ட். கேட்டல என்ன வேலை பார்க்குறேன்னு? மார்க்கெட்டிங் கன்சல்டன்ட். அதுக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய டிகிரி தேவையில்லை. மறுபடியும் ஆரம்பத்திலேருந்தா உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? You really think I'm not trying? The client was a disaster. It wasn't my fault. ஆமா it never is டா. இப்போ நீ என்ன சொல்ல வர? 6 மாசம் கூட உன்னால தாக்கு பிடிக்க முடியல. 2 வருஷத்துல இது 4வது வேலை. என்ன நம்ப சொல்றியா? இது உன்னோட தப்பு இல்ல, கம்பெனி தப்பு, கிளையண்ட் தப்பு, பாஸ் தப்புன்னு. இப்படியே போயிட்டு இருந்தா நீ எங்க திரும்பி போய் சேர போறேன்னு எனக்கு தெரிஞ்சுது. I won't. Really? Are you sure? கட்டுப்பேத்தாத. நான்
சொல்கிற மாதிரி நீ வேலைக்கு அங்கே தான் போய் கடவுளே எல்லாம் சரியாக போகணும். 2 லைன் தான். சாரி, ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட். தாரா, யூ கேன் டூ திஸ். ஓகே. ஓ மை காட், நான் எதுக்கு இந்த கால்? முகம் பார்த்து பேசினா. Hello? ஹலோ. Yeah? ஹாய். முகம் பார்த்து பேசினா பெட்டராக இருக்கும்னு தோணுது. இஸ் இட் ஓகே இஃப் ஐ ஃபேஸ் டைம் யூ? Yeah, okay. என்ன புதுசாக ஃபேஸ் டைம்லாம் கேட்குறாங்க? ஹாய். ஹலோ. இவனை எங்கேயோ பார்த்துருக்கேனே. Oh my god, please tell me it's not someone I know from uni. Sorry, is this a bad time? No. We had an appointment, 26 June 4 p.m. I remember. நீ கரெக்டாக தான் அடிச்சிருக்க கீங்க. அப்பாடா, தப்பிச்சோம். He doesn't remember me. That's good. எங்கே ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. தப்பாக எடுத்துக்காதீங்க. ஒரு கர்டசிக்காக தான் நான் கால் பண்ணேன். I just want to let you know that things aren't going to work out. இந்த அரேஞ்ச்மெண்ட் ஒத்து வராது. Come on, please. I'm really desperate. If you're okay with it, we can go for one run. Trial basis. Is he asking me out? எப்படியா? Please pause பண்ணாதீங்க. I'm really not interested. Please. Nothing is working for me right now. என்ன இப்படி கெஞ்சுறான்? எங்கேருந்துலாம் அம்மா என்ன பிடிச்சாங்களோ? I've lost my job. I've no income. Trial basis na we can காசெல்லாம் வேணா negotiate பண்ணிக்கலாம். ஹலோ, என்ன பேமெண்ட்ஸ் பற்றி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள்? விட்டா கண்ட மாதிரி பேசிட்டே போவீங்க போல. ஹலோ, வேலைன்னு வந்துட்டு காசை பற்றி பேசாமல் வேறு எதை பற்றி பேசுவாங்க? மாப்பிள்ளை ஃபோன் அடிக்கிறாரு. செல்வி, உப்பு போட்டுட்டு இறக்கி வச்சிரு. கொதிச்சோன்னே. ஹலோ. ஃபோனை திருப்புங்க, முகம் தெரியல. எங்கிட்ட திரும்ப ஃபேஸ் டைம்ல இருக்கீங்களா? ஹலோ, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்க பொண்ணுக்கு கல்யாணத்துல இஷ்டம் இருக்கா இல்லையா? அத முதல்ல உருப்படியா சொல்லுங்க. ஏன் மாப்பிள்ள, ஏன் இப்படி பேசுறீங்க? பின்ன எப்படி பேசுறது? இன்னைக்கு 4 மணிக்கு நான் கூப்பிடுவேன்னு தெரியுமா தெரியாதா? ஆமா, எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியும், உங்க பொண்ணுக்கு தெரியுமா? நான் தான் அவகிட்ட தெளிவா சொல்லிட்டேனே. என்னத்தை தெளிவா சொன்னீங்க? அப்புறம் ஏன் டைத்தை வேஸ்ட் பண்றீங்க? எனக்கு எத்தனை மீட்டிங்ஸ், எத்தனை பிசினஸ் கிளையன்ட்ஸ் எல்லாரையும் நான் தள்ளி போட்டுட்டு இருக்கிறேன். 4 மணிலேருந்து நான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன். 4 மணிலேருந்து கூப்பிட்டு இருக்கிறேன். அவங்க ஃபோன் என்கேஜ்னே வருது. 4 மணிலேருந்து இவ்வளோ நேரமா யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க? ஐயோ இல்லை மாப்பிள்ள, அவ ஏதோ பிஸியா இருப்பா போல இருக்கு. ஏன் இப்படி பண்ணி தொலைக்கிறா? பொழப்புன்னு சும்மா. இவங்க ஒரு பிள்ளையை பெற்றுட்டு இதை கல்யாணம் பண்ணலாம்னா ஏன் உசுரை வாங்குறாங்க? நமக்குன்னு வந்து வாய்க்குதுறாங்களாம். நம்ம ரேஞ்ச் என்ன, லெவல் என்னன்னு தெரியாம படுத்திக்கிட்டு இருக்கிறாங்கடா. சத்தியமா சொல்றேன், நீ அடி வாங்கியே சாவ போற. சார் ப்ளீஸ் சார், ட்ரக்ஸுக்கு எனக்கு சுத்தமாக சம்மந்தமே இல்லை. என்ன நம்புங்க, நீங்கள் எதை பற்றி பேசுங்கன்னு கூட எனக்கு தெரியல. நீ சரக்கு நவுத்துவேன்னு எனக்கு நல்லா தெரியும். The problem is, எனக்கு எவிடன்ஸ் இல்லை. அதனால எவிடன்ஸ்க்கு பதிலாக ஐ நீட் a confession. நேற்று 2 tons of ecstasy கைமாறி இருக்கு. 2 tons.
அது இப்போ எங்க? ப்ளீஸ் சார் ப்ளீஸ், நீங்கள் சொல்கிறது சரிதான். I used to push drugs to university students. அவங்க டாம் பார்ட்டிஸ்லாம் பெருசாக பண்ணுவாங்க. நான் ஸ்மால் அமௌண்ட் சப்ளை பண்ணியிருக்கேன். பட் மேக்ஸ் வாஸ் ஜஸ்ட் 50 grams. நம்புங்க என்ன. பட் அப்போ டிஃப்ரெண்ட் பர்சன் நான். அதை யூனிவர்சிட்டி முடிஞ்சோடனே விட்டுட்டேன்னா என்னை நம்புங்க. 25th June நீ ஏதோ ஒரு நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருக்க. And I quote, opening still available. அதுக்கு வந்த ரிப்ளை 26th June 4 PM. நானும் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தேன். But it was so securely encrypted, I couldn't trace the number. ஆனா 26th June 4 PM தான் உனக்கு ஒரு கால் வரும். Your call records show 26th June 4 PM someone called you. Tara. நீ சொல்ற it was an accident. You're telling me that she called the wrong number. அது உண்மையிலேயே wrong number-ஆ? Or is Tara your drug supplier? அந்த call accident தானா? Or are you working for her? Are you working with her? இல்ல நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன சுத்தல்ல விடுறீங்களா? சார், நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறேன்.